எல்லா வானிலை மாற்றங்களுக்கும் பெஸ்டா இருக்கும் இந்த ரூபிலெக்ஸ் பெயிண்ட்ஸ். Purity you can feel. Intention you can carry. Delivering smiles all around the professional careers. Reach us to reach them. விஜய் கூட்டணி கட்சியில் நிறைய குழப்பங்கள் ஏற்பட்டிருக்கு. அதுக்கு பின்னணியில் திமுக இருக்குது. திமுக எப்படியாவது தாவேக ஆட்சியை கவிழ்த்து விட வேண்டும். தாவேக ஆட்சி இருக்கிற ஒவ்வொரு நாளும் திமுக அழிந்து கொண்டு இருக்கு. தேர்தல் முடிந்த பிறகு இதை தாண்டி இவர்களுக்கு கொள்கை கோட்பாடெல்லாம் ஒருத்தருக்கும் கிடையாது. இந்த ஆட்சி கவிழ்ப்பை நடத்திடலாம்னு நினைக்கிறேன். தேர்தலுக்கு முன்பே அணிமாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. விசிகா, சிபிஐ, காங்கிரஸ், இப்படி பல பேர் திமுகவோடு ஒரு சாஃப்ட் கார்னர். மறுபடியும் திமுக இவங்களெல்லாம் ஏற்றுக்குமா சார்? ஏன்னா வெளியில் போயிருக்காங்க. இல்லை, அதாவது ஆட்சியை கவிழ்க்கணும், அவ்வளோதானே. சட்டமன்ற உறுப்பினர்களை எப்படியாவது இழுத்தரணும். அடுத்த கட்டம் கட்சிகளையும் இழுக்கணும். விட்டு போன கட்சிகள் எல்லாம் திருப்பி கொண்டு வரணும். கொண்டு வந்தால் தான் இடைத்தேர்தலை சந்திக்க முடியும், இல்லைன்னா உள்ளாட்சி தேர்தல் சந்திக்க முடியும். தனித்து போனால் திமுக முகவரியே இல்லாமல் போயிடும். ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியன் அவர்கள் இணைந்திருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். விஜய் கூட்டணி கட்சியில் நிறைய குழப்பங்கள் ஏற்பட்டிருக்கு. காங்கிரஸும் கம்யூனிஸ்டுகளும் குழப்பத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது. அதை எப்படி பார்க்குறீங்க? அதுக்கு பின்னணியில் திமுக இருக்குது. திமுக எப்படியாவது தாவேக ஆட்சியை கவிழ்த்து விட வேண்டும். தாவேக ஆட்சி இருக்கிற ஒவ்வொரு நாளும் திமுக அழிந்து கொண்டு இருக்கிறது. திமுக அப்போது கம்யூனிஸ்டுகளை, காங்கிரஸை, விசிகாவை எல்லாம் தன் வயப்படுத்தி தாவேக ஆட்சியை கவிழ்க்க முடியுமா என்பது திமுக இரவிரவாக யோசித்து தன்னுடைய கூட்டணி கட்சிகளை ஆதரவை வாபஸ் வாங்க வைத்து ஆட்சி கவிழ்ப்பை நடத்தலாமான்னு திமுக ஒவ்வொரு நிமிஷமும் திமுக மாவட்ட செயலாளர்கள், திமுகவுடைய தலைமை கழகம், அறிவாலயம் அத்தனையும் தாவேகாவை எப்படி பழுதாக்கலாம், எப்படி அதை சிந்தாமணப்படுத்தலாம், இப்படியான பல யோசனைகள் தான் இந்த குதிரை பேரம். இப்போ கட்சிகளுக்கே குதிரை பேரம். காங்கிரஸ் திமுகவை கொடூரமாக எதிர்த்தவர் தான் மாணிக் தாக்கூர். திமுக வந்துவிடக்கூடாது. ஆனால் இப்போ விஜய்க்கு எதிராக பேசுகிறாரு சார். இல்லை, விஜய்க்கு எதிராக பேசுகிற அதே நேரத்தில் திமுக பக்கம் ஆதரவாக இருக்கிற போல ஒரு பிம்பம் வந்துருச்சு. ஏன்னா இந்த மாற்றத்துக்கான காரணம் சார், காரணம் சுயநலம் தான், பொட்டி அரசியல் தான், வேற ஒன்றுமே இல்லை. இவர்களுக்கு என்ன தேவை? தேர்தல் நிதி. இல்லைன்னா தேர்தல் நிதி இப்போ கோடிகளில் வேணும். தேர்தல் முடிந்த பிறகு சொந்த நிதி வேணும். இதை தாண்டி இவர்களுக்கு கொள்கை கோட்பாடெல்லாம் ஒருத்தருக்கும் கிடையாது. இந்த பல லட்சம் கோடிகளை, சில ஆயிரம் கோடிகளை தூக்கி எறிந்தால் இந்த ஆட்சி கவிழ்ப்பை நடத்திடலாம்னு நினைக்கிறான். அப்போ அது தேவைப்படுகிறவர்கள் தான் இங்கே தலைவராக இருக்காங்க. செல்வ பெருந்தகை திமுக ஆட்சி காலத்தை ஸ்கிராப் எடுத்தார், குவாரி நடத்தினார். இப்போ மாணிக் தாக்கூர் குவாரியும் ஸ்கிராப்பு நடத்தாமல் அது நடத்தினா என்ன பணம் கிடைக்குமோ அந்த பணத்தை கொடுத்தா அவர் இப்போ மாறிட்டார். வேறு மாற்றத்துக்கு என்ன காரணம்? திமுக தெரிஞ்சிருச்சா? திமுக மக்கள் ஓட்டு போட்டானா? திமுக 40 எம்பி ஜெயிச்சிருமா? அதெல்லாம் வாய்ப்பே இல்லை. மாணிக் தாக்கூருக்கு ஏதோ ஒரு வகையில் அனுசரணை நடந்திருக்கு. மாணிக் தாக்கூருக்கு ஏதோ ஒரு வகையில் பலன் கிடைத்திருக்கு. அவங்க கூட்டணியில் இருக்கும்போதே மாணிக் தாக்கூர் வந்து நிறைய எதிர்ப்புகளை தெரிவிச்சிருக்காரு. அப்போவே அனுசரணை நடந்திருக்கலாம்ல சார், நீங்கள் சொல்கிறத பார்த்தா? இல்லை, அப்போவும் நடந்திருக்கும், இப்போவும் நடந்திருக்கும், எப்போவும் நடந்திருக்கும். வேற என்ன? இவர்களுக்கு கொள்கையெல்லாம் ஒன்றும் கிடையாது. இவர்களை பொறுத்த வரைக்கும், அப்போ மாணிக் தாக்கூரை பொறுத்த வரைக்கும் டெல்லியிலேயே அவர் தன்னுடைய பேரை மறைத்து கொண்டு தான் தாகூர்னு பேர் வச்சார். அவர் மாணிக்கம்தான். தாகூர்னு ஏன் வச்சார்னா தன்னோட டெல்லிக்காரனாக காமிச்சிக்கணும், வட இந்தியனாக காமிச்சிக்கணும். தமிழன்னா மதிக்க மாட்டான். இதுதான் மாணிக் தாக்கூருடைய கொள்கை. இப்போ தமிழ்நாட்டுக்கு எத்தனை ஆண்டு காலம் தமிழ்நாடு அரசியல் பண்ணார்? டெல்லியில் முறைவாசல் பண்ணார். ராகுல் வீட்டுக்கு, சோனியா வீட்டுக்கு முறைவாசல் செய்தவர் தான் மூப்பனாரும் வாழப்பாடியும். இவரும் அதே பாடி தான். இவர்களுக்கு கொள்கை, கோட்பாடு, லட்சியம், தியாகம் எதுவுமே கிடையாது. இவர்களெல்லாம் ஒரு கார்ப்பரேட்டுடைய ஏஜென்ட்டுகள்.
செல்வ பெருந்தகை ஒரு கார்பரேட் ஏஜென்ட், இப்போ மாணிக் தாகூர் ஒரு கார்பரேட் ஏஜென்ட், அவ்வளோதான். இப்போ சிபிஎம்மும் சிபிஐயும் மாறி மாறி பேசுகிற கருத்துக்கள் எல்லாமே மோதிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதுக்கு காரணம் என்ன சார்? அதுக்கு காரணம் அவர்கள் வெளியே வர தயாராகிட்டாங்க. தாவேகா கூட்டணி விட்டார். சிபிஐ பொறுத்த வரைக்கும் நீங்கள் வர உள்ளாட்சி தேர்தல் நாங்கள் தனித்து நிற்க போகிறோம், திமுக கூட்டணியிலையும் தானே அர்த்தம். சாரி, தாவேகா கூட்டணியிலையும் தானே அர்த்தம். அப்போ வேற எங்கே போக போகிறீங்க? தாவேக்கலைன்னா பலமான கூட்டணி திமுக தானே. வீரமணியன் அவர்கள் குதிரை பேரத்தை பற்றி பேசுகிறாரு. அப்போ அப்படி பேசி தானே வெளியே வர முடியும். ஒன்றுமே பேச வெளியே வர முடியாதுல்ல. வீரபாண்டியன் வந்து சுப்பராயன், முத்தரசன், தலி ராமச்சந்திரன் போன்ற நபர்கள் எதை சொல்லுகிறார்களோ அதை கேட்பார். கூட்டணி இருக்க வேண்டும் என்றது பெரிய ஒப்பந்தம்லாம் கிடையாது. எந்த பக்கம் பலன் இருக்கோ, எந்த பக்கம் பயன் இருக்கோ அந்த பக்கம் போவதா. கம்யூனிஸ்டுகளை 2 சீட் அதிகமாக கொடுக்குறேன்னா அந்த பக்கம் போயிடுவார். தனித்து போட்டிட்டா கம்யூனிஸ்டுகளால் நிற்க முடியுமா சார் தமிழ்நாட்டில்? இல்லை, அது நிற்கவே முடியாது. சரியாக தானே சொல்கிறாங்க. நாங்கள் தாவேக்காவோட இல்லை, நாங்கள் தாவேக்காவோட இல்லை, அதுதான் செய்தி. தனிச்சு நிற்கிறாங்க, ஓட்டு வருது, அதெல்லாம் செய்தி அல்ல. நாங்கள் தாவேக்காவோட இல்லை, அதுதான் செய்தி. இதற்கு பெரிய விலை கொடுக்கப்பட்டிருக்கு, கொஞ்ச நெஞ்ச விலை இல்லை. தாவேக்காவிலிருந்து முதல் கல் உருவப்படும். அந்த கட்டடத்தை இடிப்பதற்கு முதல் கல் சிபிஐ கல் தான். இன்றைக்கி முதலமைச்சர் பார்த்துருக்காரு சண்முகம், சிபிஎம், அவரும் குதிரை பேரத்தை எதிர்க்கிறாரு. இதெல்லாம் தெரிஞ்ச பிறகு தான் தாவேக்கா அதிமுகவிலிருந்து ஊழல் அமைச்சர்கள் அத்தனை பேரையும் சேர்த்துறாங்க. இதுதான் தாவேக்கானுடைய கொள்கை கோட்பாடு, லட்சியம். பைலா ஒன்றும் எழுதலை, அமைப்பே கிடையாது, வட்டச் செயலாளரே கிடையாது. ஆனால் ஆட்சியை பிடிச்சாச்சு. திருமாவளவன் தாக்கு பிடிப்பாரா சார் தாவேக்கால? இல்லை, அவரை பொறுத்த வரைக்கும் அவர் ரவிக்குமார் என்ன முடிவு செய்கிறாரோ அதுதான் முடிவு. ரவிக்குமாரை தாண்டி அவரால் எந்த முடிவும் செய்ய முடியாது. ரவிக்குமார், சிந்தனை செல்வன், வன்னியரசு 3 பேர் தான் எந்த பக்கம் போய் அரசியல் செய்யணும் அப்படிங்கிறது அவர்கள் முடிவு தான். இப்போ வன்னியரசுக்கும் ரவிக்குமாருக்குமே இப்போ முரண்பாடாகி போச்சு. அப்போ ரவிக்குமார் தாவேக்கா கூட்டணி உடைப்பதற்கு தயாரா என்பது திமுகவினுடைய நட்பா பகையா, இதை பொறுத்து தான் விசிகானுடைய முடிவு இருக்குது. அதனால் எப்போது வேண்டுமானாலும் தேர்தலுக்கு முன்பே அணிமாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. விசிகா, சிபிஐ, காங்கிரஸ், இப்படி பல பேர் திமுகவோடு ஒரு சாஃப்ட் கார்னர். மறுபடியும் திமுக இவங்களெல்லாம் ஏற்றுக்குமா சார்? ஏன்னா வெளியில் போயிருக்காங்க. இல்லை, அதாவது ஆட்சி கவுக்கணும், அவ்வளோதானே. திமுக ஏற்றுக்கொள்வதை பற்றியெல்லாம் கவலை இல்லை. வெளியே வந்தால் ஆட்சி கவுந்து போயிடும். நம்பிக்கையில் தீர்மானம் வெற்றி பெறாது. அதுதான் அவர்கள் நோக்கமே தவிர திமுகவே அழிஞ்சு போச்சு. அது ஒரு விஷயம், திமுகவே அழிஞ்சு போச்சு. ஆனால் திமுக கூட்டணிகள் தாவேக்காவை அழிக்கணும், அதுதான் திமுகவுடைய நோக்கம். அதை நிறைவேற்றுவது தான் இப்போது திமுக தரப்பு கூட்டணி கட்சிகளை கொஞ்சி குழாவுவதும், பேரங்கள் பேசுவதும். குதிரை பேரம் எம்எல்ஏக்கு தான் குதிரை பேரம் பேசுகிறீங்க, அது கூடாது, கட்சிகளுக்கே பேசுனா இப்போ அதுதான் நடந்துட்டுருக்கு. இப்போ மாணிக்கம் தாக்கூர் வந்து விஜய்க்கு எதிராகவே கம்ப்ளீட்டாக இறங்கி வேலை பார்க்குற மாதிரி இருக்கே சார். ஆமாம், திமுகவை கடுமையாக எதிர்த்தார் தேர்தலுக்கு முன்பு. பிரவீன் சக்கரவர்த்தி எதிர்த்தார், கேசி வேணுகோபால், இப்படி காங்கிரஸ் தலைமை 2 பட்டு கிடந்தது. இன்னும் செல்வ பெருந்தக திமுக கூட்டணி வேணும்னார், இவர்களெல்லாம் தாவேக்கா கூட்டணி வேணும்னாங்க. இப்போ பிரவீன் சக்கரவர்த்தி திமுக கூட்டணி உடைப்பதில் 5 வருஷமாக போராடினார். இப்படி 5 ஆண்டு காலமாக போராடியவர் இறுதியில் கூட்டணி வைக்கிற பொழுது 60 சீட்டு துணை முதல்வர் தருவதற்கு தாவேக்கா தயார். ஆனால் அந்த பக்கம் போவதற்கு கேசி வேணுகோபால், பிரவீன் சக்கரவர்த்தி, மாணிக் தாகூர், ராகுல் காந்தி வரைக்கும் தயார். இதை உடைத்தது சிதம்பரம். சிதம்பரம், செல்வ பெருந்தகை, மல்லிகார்ஜுன கார்கே சோனியாட்ட போயிட்டாங்க. அம்மாவா மகனா? அம்மா ஒரு கோஷ்டி, மகன் ஒரு கோஷ்டி. அப்போ அம்மா தான் சொல்லிச்சு மகன்கிட்ட, இல்லை திமுக கூட்டணி உடைக்க வேண்டாம், திமுகவுடைய நம்ம தொடர்ந்து பயணிப்போம்,
திமுக நமக்கு நீண்ட கால நண்பன். பல தேர்தலில் இந்த நம்ம இந்தியா கூட்டணியோடு தொடர்ந்து இருக்கு. அதனால் உடைக்க வேண்டான்னு சோனியாவினுடைய உத்தரவின்படி தான் திமுகவோடு கூட்டணி சேர்ந்தாங்க. இப்போ திமுகவோடு சேர்ந்து இப்போ படு தோல்வி. இப்போ ராகுல் சொல்கிறாரு, நீ சொன்னேன்னு தானே நான் திமுகவோடு சேர்ந்த 5 சீட் தான் கிடச்சிருக்கு. தாவேக்காவோட போனால் 50 சீட் கிடச்சிருக்கு. காங்கிரஸ் ஒரு பெரிய எழுச்சி ஆகிருக்கு. 50 சீட் தமிழ்நாட்டில் வந்தால் 40 சீட் வந்தால் அவங்க 232ல் 60 சீட் தரணாங்க. 4ல் 1 எப்படி 50 சீட்டு 40 சீட் ஜெயிச்சிருக்கு. அது போச்சு. இதுதான் இப்போ காங்கிரஸுக்குள்ள ஒரு பெரிய விவாதத்தை ஏற்படுத்தியிருக்கு. தாவேக்காடு போயிருந்தால் இது 5ல் 50 கிடச்சிருக்கும். திமுகவோட வந்து 50 5ஆக போச்சு. அப்போ இது எதிர்காலம் தாவேக்காகத்தான் இருக்குது. இதுதான் இன்றைய நிலை. ஆனால் திமுக இந்த கூட்டணியை உடைப்பதில் அதிக கவனம் செலுத்துது. தேர்தலுக்கு பின்பு தாவேக்கா ஆட்சியை முதல்ல தூக்கி பிடிச்சது காங்கிரஸ் தான். 5 சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆதரவு. அப்போ காங்கிரஸ் டெல்லி தலைமையான ராகுல் தான் சிபிஐ, சிபிஎம், முஸ்லீம் லீக் அவ்வளோ வேட்டையும் பேசுகிறாங்க. டெல்லியில் பேபி மாநில தலைவர், சிபிஎம்மில் ராஜா, சிபிஐயில் ராஜா, முஸ்லீம் லீக்கு, இப்படி இந்த கூட்டணியை உருவாக்குனதே ராகுல் தான். ராகுலுக்கு அழுத்தம் கொடுத்தது பிரவீன் சக்கரவர்த்தி. அதே போல் மல்லிகார்ஜுன கார்கே மூலம் அதே ராகுல் தான் திருமாவுக்கு அழுத்தம் கொடுத்தார், தலித் பாலிடிக்ஸை. அப்போ இந்த கூட்டணியை உருவாக்கியதில் பெரும் பங்கு காங்கிரஸுக்கு இருக்குது. ஆனால் இப்போ அதுக்கு 2 அமைச்சரும் கொடுத்துருக்காங்க காங்கிரஸுக்கு, ஒரு எம்பியும் கொடுத்துருக்காங்க. முதல்ல தனக்கு கிடைச்ச எம்பியை பிரவீன் சக்கரவர்த்தி கொடுத்தாங்க. ஏன் இந்த ஆட்சி நிலைபெறுவதற்கு காரணமே காங்கிரஸ் கொடுத்த 5 தான். காங்கிரஸை செய்த லாபி தான். சிபிஎம், சிபிஐ, திருமா, முஸ்லீம் எல்லாரையும் பேசி இந்த கூட்டணி உருவாக்கினார்கள். அந்த நன்றி கடனுக்கு தான் தனக்கு கிடைத்த ஔவையார் நெல்லிக்கனியை, அதிகமாக நெல்லிக்கனியை ஔவையார் கொடுத்தது போல். ஆனால் இப்போ தேர்தலுக்கு பிறகு நிலைமை மாறுது. திமுக கடுமையாக வேலை செய்து இந்த ஆட்சி கவிழ்ப்பை நடத்திவிட வேண்டும். சட்டமன்ற உறுப்பினர்களை எப்படியாவது இழுத்தரணும். அடுத்த கட்டம் கட்சிகளையே இழுக்கணும். இதுதான் விட்டு போன கட்சிகள் எல்லாம் திருப்பி கொண்டு வரணும். கொண்டு வந்தால் தான் இடைத்தேர்தலை சந்திக்க முடியும், இல்லைன்னா உள்ளாட்சி தேர்தலை சந்திக்க முடியும். தனித்து போனால் திமுக முகவரியே இல்லாமல் போயிடும். இப்போ திமுக சப்போர்ட் பண்ணாங்கன்றதுனால தான் செல்வ பெருந்தகையை மாற்றி மாணிக்கம் தாகூர் அவர்களை போட்டாங்க. இப்போ மாணிக்கம் தாகூரும் வந்து இந்த மாதிரி பண்ணால் தலைமை வந்து பார்த்துட்டு சும்மா இருக்குமா சார்? இல்லை, தலைமையை அவர் செல்ல புள்ள யார்? மாணிக்கம் தாகூர். அதனால் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லிடுவார். கோடிகளில் வருகிற பொழுது எதை வேண்டுமானாலும் பேசுவோம். கோடிகள் தான் முக்கியம். கட்சி இருந்தா என்ன, அழிஞ்சா இருந்தேன். அன்னைக்கு என்ன கிடைக்கிது, அன்னைக்கு எவ்வளோ எத்தனை கோடி கிடைக்கிது? 96ல் காங்கிரஸ் நரசிம்மராவ் பிரதமர், திமுகவோடு கூட்டணி வைத்திருந்தால் மீண்டும் அவர் பிரதமராக இருப்பார். ஜெயலலிதாவோடு கூட்டணி வச்சு தமிழ்நாட்டில் பிளாப்பாக போச்சு. அதனால தான் நரசிம்மராவ் இறந்தது கூட காங்கிரஸ்காரன் கொண்டாடலை. ஜெயலலிதாவோடு கூட்டி சேராமல் திமுகவோடு கூட்டி சேர்ந்திருந்தால் நரசிம்மராவ் மீண்டும் பிரதமராக இருப்பார். இப்படி பல மாற்றங்கள், கூட்டணிகள் தவறாக முடிவு செய்து பல கட்சிகள், பலருடைய அரசியல் தலைவிதியை அழிந்து போனது பல உதாரணங்களை பார்க்கலாம். சரி, உங்கள் கருத்துக்கும் நேரத்துக்கும் நன்றி சார். நன்றி, வணக்கம்.